ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது நம்ம பால் வச்சு தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் எல்லாமே காலி ஆகிடும். இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பால் அடி பிடிக்காத மாதிரி ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நாங்கள் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். பேக்கெட் பால் தான். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தால் நீங்கள் அதையும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பேக்கெட் பாலை விட பசும்பாலில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து பொங்கி வரணும். நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால தான் அடிப்பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நல்லா பொங்கி கொதித்து வரணும். இப்போ அங்கே மேலே ஆடைகள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆடை இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது. அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம லெமனும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அது சீக்கிரமே திரிஞ்சிடும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். ஸோ கம்மியாகவே கலந்துக்கோங்க. பால் நல்லா சுண்டணும், அந்தளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் அதுக்கான டேஸ்ட்டே நமக்கு வரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கலந்துறீங்களோ அப்போ தான் அது நல்லா சுண்டி டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் நம்ம ஜீனி சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அங்கே ஓரங்களில் படிகிற அந்த ஆடைகளையும் இதோட சேர்ந்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இது மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது கூட நம்ம இப்போ கீ சேர்க்க போகிறோம், நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் கலந்து விடுறப்போ அது நல்லா சுண்டுறப்போ அந்த பால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இன்னுமே அது நல்லா கம்மியாகணும், நல்லா சுண்டணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே அந்த பால் நல்லாவே சுண்டிடும். ஏன்னா சுண்ட தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமும் காலியாகவும் போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதே மாதிரி வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.